உயிருடன் 24 கைதிகள். தளராத ஹமாஸின் பிடி. குழப்பத்தில் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை தற்போது எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து முதல் கட்ட போர் நிறுத்தம் சனிக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் இஸ்ரேலின் பிரதிநிதிகள் கத்தார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தர்களுடன் சேர்ந்து எஞ்சியுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காசாவில் இன்னும் 59 பணைய கைதிகள் இருப்பதாகவும் அதில் 24 பேர் உயிருடன் இருப்பதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் பேச்சுவார்த்தைகளுக்கு உகந்த சூழல் தற்பொழுது உள்ளதா என்பதை மதிப்பிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வெற்றிகரமான உடன்பாட்டை எட்டுவது குறித்து உறுதியற்ற தன்மையை வெளிப்படுத்தினார். கூடுதல் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக போர் நிறுத்த கட்டமைப்பை நீட்டிக்க இஸ்ரேல் தயார் நிலையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவில் இருந்து ஹமாஸை அகற்றும் நோக்கத்தை கருத்தில் கொண்டு ஒப்பந்தத்தின் சாத்தியக்கூற்றை உறுதியற்றதாக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஹமாஸ் காசாவை காலி செய்யாத வரையில் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடர தயாராகலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.